கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இனி தொடர்ந்து நாம் கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் கர்த்தரை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னா புரியாத வார்த்தை மாதிரி தெரியுது. அதோட அர்த்தம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர். அநேகருக்கு இயேசு இரட்சகராக இருக்கிறாரு, ஆண்டவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் போதாது, அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, அப்படி சொல்லப்படும் பொழுது இந்த வசனத்திலேயே ஒரு வெளிப்பாடு ரொம்ப ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. சிலர் நம்ப மாட்டாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது, சிலரை தான் ஆண்டவர் உயர்த்துவார், சிலரை ஏழையாக இருக்கிறதுக்காக தான் வச்சுருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அப்படி கிடையாது. அங்கே அந்த வசனத்தில் இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் சொல்கிற காரியத்தை விட இன்னொரு சத்தியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பார்க்கலாமா? அதை என்ன போட்டிருக்கு, வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யூதரெல்லாம் கர்த்தர் ப்ளஸ் பண்ணுவார், ரொம்ப நம்மளெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நம்முடைய சபையில் ஒரு சகோதரன் கப்பலில் வேலை பார்க்குறாரு பாருங்க. அந்த கப்பல்களுக்கு ஓனர்ஸ் யூதர்கள். அவர் சொல்கிறாரு, நம்ம கர்த்தரின் ஆசீர்வாதம் வாயில் சொல்கிறோம், அவங்கள பார்த்தாலே கர்த்தரின் ஆசீர்வாதம் தெரியும் அப்படின்றார். ஏராளமான கப்பல்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்படி கர்த்தர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஒரு பேசும்போது சொன்னாங்க பாருங்க. இப்போ வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், நம்மை பார்க்கும்போதும் மற்றவங்களுக்கு தோணும், இவங்களை பார்க்கல கர்த்தரின் ஆசீர்வாதம் தெரிகிறது. அந்த விதத்தில் கர்த்தர் ப்ளஸ் பண்ணுவார். பார்த்தாலே தெரியுது இது கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு. அதான் போட்டிருக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஐஸ்வர்ய சம்பன்னர்? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாருக்கும் கர்த்தரானவர். யூதர்களுக்கு மாத்திரம் தெய்வம் கிடையாது, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஒரு ஆழமான ஒரு சத்தியம் பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவேன்னு போட்டிருக்கு பாருங்க. ஆகவே அவர் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா, அதான் பார்க்குறாரு. அவருக்கு இவங்க ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு யாருமே கிடையாது, எல்லாருமே விசேஷமானவங்க. அவருக்கு யார் கர்த்தரை பிரியப்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவரை ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தொழுது கொள்கிற உங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஆமென். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஐஸ்வர்யவனாக ஆவதற்கு, கர்த்தர் அருளுகிற ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்று விசுவாசியாமல் போனீங்கன்னா அது பெரிய குற்றமாக இருக்கிறது. நான் ஏழையாக தான் இருப்பேன், இதை பற்றிலாம் ஒன்றும் எனக்கு பெருசாக நான் விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெரிய குற்றம். நான் காண்பிப்பேன் பாருங்கள். பணத்தை விசுவாசித்து பணத்தில் ஜெயிக்கலை அப்படின்னா அது பெரிய குற்றம். அது வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் பாதிக்கும். நான் சொல்கிறது கர்த்தரை நம்பாமல் பணக்காரனாக பற்றி நான் பேசலை. நம்ம எங்கே வரோம், பைபிளை கையில் வச்சுருக்கிறோம். கர்த்தர் தருளும் ஐஸ்வர்யத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முயற்சி எடுத்து மேலே வரலன்னு ஒரு விசுவாசி தீர்மானம் எடுக்கலன்னா அது குற்றம். ஏன்னு கவனிங்களேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நியாயமே இருந்தால் கூட நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா உங்கள் நியாயம் என்ன செய்யாது, செல்லாது. உலகத்தில் பாருங்கள், கொலை பண்ணாமல் கூட எப்படி போய்கிட்டு இருக்கான், ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்குது. சரின்னு சொல்லவில்லை, ஆனால் பாருங்கள் பணம் எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குதுன்னு பாருங்கள். இவங்கிட்ட நியாயம் இருக்குது, தப்பே செய்யாதவன், ஆனால் ஜெயிலில் இருக்கிறான். தான் நியாயத்தை கூட நிரூபிப்பதற்கு அவன்கிட்ட பணம் இல்லை. ஆனால் தப்பு செஞ்சவன் அவன் தைரியமாக வெளியே இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்குது. அது நான் சரின்னு சொல்லவில்ல, அது அநியாயம்தான். ஆனால் பணத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். அப்போது ஒரு விசுவாசி இந்த பூமியில் இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, அந்த ஐஸ்வர்யத்தை விசுவாசித்து நான் ஐஸ்வர்யனாகன்னு விரும்பலை அப்படின்னா அது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அது பாதிக்கிறது. நாம் எதையுமே செய்ய முடியாது, அது பெரிய குற்றம். ஐஸ்வர்யத்தில் மேலே எழும்பணும், கடன்லேருந்து வெளியே வரணும், குடும்பத்தை போஷிக்கணும்,
ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான ஆளாக மாறணும், நற்கிரிகைகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரசங்கத்தை கவனிங்க. அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, தியானியுங்கள், அதை அறிக்கை செய்யுங்க, அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, நம்ப ஆரம்பிங்க. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதாவது ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஐஸ்வர்யம் தேவன் அருளுகிற ஈவாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். ஐஸ்வர்யம் தேவன் எனக்கு அருளும் ஈவு. ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தராக இருக்கிறார். பிசாசு ஐஸ்வர்யம் ஆக்க முடியுமான்னு கேட்டால் ஆக்க முடியும். ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால இந்த உலகத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டான்? பிசாசுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய வழி இல்லாமலும் இந்த உலகத்தை ஐஸ்வர்யனாக முடியும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை குறித்து பேச போகிறோம். நாம் கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை பற்றி பார்க்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதென்னங்க கர்த்தரின் ஆசீர்வாதமே அப்படின்னு போட்டிருக்குன்னு கேட்டால் அதில் பின்னாடி போட்டிருக்கு, அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே வேர்வை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரும். சரி, பார்க்கலாம். அங்கே போவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன் கிடையாது. ஒரு விக்கிரகங்களை சிலையை செஞ்சு விற்கிற ஒருத்தர். அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அவர் வித்திலிருந்து பிறந்தவங்க என்ன சொல்றோம்? யூதர்னு சொல்றோம். சரி, ஓகே. ஆனால் அன்னைக்கு ஆபிரகாம் கர்த்தர் சந்திக்கும் போது அவர் சாதாரண மனுஷன். அந்த மனுஷன்ட்ட கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வந்தவனே மழை அடிக்குது. என்ன மழை? ஆசீர்வாதமான மழை அடிக்குது. வாயை திறந்தா கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவன் மேல பொழிந்தருளுகிறார். கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் பேசாரு. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி எடுக்கிறீங்க? அப்படியே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாருங்க. பேசி முடிச்சவனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில விக்கிரகங்களை பொம்மையா செஞ்சு விற்கிற ஒரு மனுஷன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானா இருந்தான். என்ன சொல்லுங்க? ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானா இருந்தான். எது அப்படி செஞ்சிச்சு? கர்த்தரின் ஆசீர்வாதம். எப்படி செஞ்சிச்சு? எப்படியும் செய்யும். மிக பிரதானமாக நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிச்சு கர்த்தர் பெருக்கத்தை தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார் சொன்னபடியே இங்க போட்டிருக்குது. கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து ஆசீர்வாதத்தை கூறினாரு. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசைகளுடைய சீமானா இருந்தான். யார் கொடுத்தா வெள்ளியும் பொண்ணும்? சொல்லுங்க. கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதை ஆபிராம் டிக்ளேர் பண்ணாரு. பாருங்களேன், வாசிப்போம். அங்க ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வரன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. போதும். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறாரு. தான் என்ன நம்புகிறதை காண்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆபிராமை ஐஸ்வரன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஆபிராமை ஐஸ்வரன் ஆக்கின யாருன்னு கேட்டா எந்த ராஜா பேர் வரக்கூடாது, யார் பேர் வரணும்? கர்த்தர் தான் வரணும். அது ரொம்ப கவனமா இருந்தார். இப்போ நான் கேட்கிறேன், ஆபிராம் ஐஸ்வரன் ஆக்கினது யார்? கர்த்தர். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிராமையே ஐஸ்வரன் ஆக்கினது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படிக்கு தான் கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக சாபமானார். உங்கள் ஐஸ்வரன் ஆக்க போறது யாரு? கர்த்தர். ஆபிரகாம கர்த்தர் தான் ஐஸ்வரன் ஆக்கினார்னு சுத்தி இருக்காலும் சொல்றாங்க. ஆதியாகமம் 24:35. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், வீட்டில் வேலை பார்க்கிறாள் சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நான் சொல்றேன், உங்களை மிகவும் ஆசீர்வதிக்க போறார். ஏற்கனவே ஆசீர்வதிச்சவங்களை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிக்க போகிறார்.
எதிர்பாருங்கள். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொல்றான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். வாசிப்போம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதெல்லாம் கொடுத்திருக்காரு? ஆடு மாடு வெள்ளி பொன்னு வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள். எல்லாம் சொல்லுங்க. ஆடு மாடு வெள்ளி பொன்னு வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் கழுதைகள் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், தேவ பிள்ளை கர்த்தர வார்த்தையை நம்பி நான் ஐஸ்வரனாக நீங்க நினைக்கலனா பெரிய குற்றம். அந்த குற்றம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? உங்க பிள்ளைகள் சஃபர் ஆவாங்க, உங்க சந்ததி சஃபர் ஆகும், உங்க மூலமா செய்யப்பட வேண்டிய காரியம் எதுவும் செய்யப்பட முடியாது. ஆகவே இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசம், நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே வரப்போறேன். என்னோட இன்கம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு பெருக போகிறது. நம்ம பேசுறது கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுவார். ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினது யார்? சத்தமா சொல்லுங்களேன். உங்களை ஐஸ்வர்யனாக்க போறது யாரு? ஆமென். அங்க வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்ப ஈசாக்கு ஐஸ்வர்யன் ஆனது எப்படி ஆனாரு? கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான், அதனால பெருக்க வரல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அப்புறம் போட்டிருக்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். 100கணக்கான முறை சொல்லணும். கடனில் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், கடனை விட்டு வெளியே வருவீங்க, ஐஸ்வர்யன் ஆவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க, மகா பெரியவன் ஆவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொன்னாரோ, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்காரன் சொன்னது போலவே ஈசாக்கை பார்த்து அந்த ஊரில் இருக்க எல்லா ராஜாக்களும் சொல்றாங்க, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பக்கத்து சொல்லுங்க, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே சொல்றாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கார் என்று கண்டோம். நீ செஞ்சதெல்லாம் ஆசீர்வதிச்சு 100 மடங்கு பலனை கொடுத்தது யாரு? உன் ஐஸ்வர்யன் ஆக்குனது யாரு? வர வர விருத்தியடை செய்தது யாரு? மகா பெரியவன் ஆக்குனது யாரு? ஈசாக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். அங்க போங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யார் சொல்றா? யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு ஒரு எத்தன், ஒரு ஏமாற்று பேரொழி, நமக்கு நல்லா தெரியும். அவரு சொல்லுகிறாரு, என்ன ஐஸ்வர்யன் ஆக்குனது யாரு? கர்த்தர் தான். கர்த்தருடைய தயவுன்றார். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற விசுவாசிக்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஒரு ஏமாற்று பேர்வழி தான், எப்படியாவது மேலே வந்துருன்னு பல வழிகளை முயற்சித்து தோற்று போன ஆள் தான். ஆனால் ஆண்டவர் அந்த விருப்பத்தை பார்த்தாரு, அவனை சந்திச்சாரு. அவன் தயவுக்கு பாத்திரமானே கிடையாது, ஆனால் அவனுக்கு தயவு காண்பிச்சு அவர் சொல்றாரு, இந்த யோர்தானை கடந்து போகும்போது எப்படி போனேன்? கோலும் கையுமாய் கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானே. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு 2 இராணுவமா, திரள் திரளா என்ன இருக்குது? ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் பெரிய கூட்டமாக இருக்குது. 2 பரிவாரம். யார் தந்தா அப்படின்னு கேட்டால், யாக்கோபு எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? மாமா வீட்டில் வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் மாமா தான் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மாமா கொடுக்கல. மாமா என்ன பண்ணாரு? பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. யாக்கோபுடைய மகள்கள் சொல்றாங்க, தேவன் எங்கள் தகப்பனத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் நம்முடையதுன்றாங்க. ஏன்னா நம்மகிட்ட பிடிங்கி வச்சான்ல, அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுங்க, நியாயம் பண்ணியிருக்காரு. அதை பிடிங்கி என்ன செய்ய கொடுக்காரு? கர்த்தர் உங்களுக்கு பிடுங்கி கொடுப்பார். பக்கம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பிடுங்கி கொடுப்பார், நியாயம் செய்வார் உங்களுக்கு ஆண்டவர். ஆமென். வாசிப்போம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இது யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ஏற்கனவே அவன் கையில் வெள்ளியும் பொண்ணு இருக்குது, திரள் ஆடு மாடு இருக்குது, கானான் தேசத்துக்கு வந்துட்டான், மாதுளம் செடிகளும் திராட்சை தோட்டங்களும் நிறையா இருக்குது. சொல்கிறாங்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர். 4 பேரை பார்த்துட்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த 4 பேருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. ஆபிரகாமே சொல்றாரு, ஆபிரகாம் வேலைக்காரன் சொல்றான், ஈசாக்கை சுற்றி இருக்க ராஜாக்கள் சொல்றாங்க, யாக்கோபே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி மோசே எழுதி வச்சிருக்காரு. எல்லாரையும் ஐஸ்வர்யம் ஆக்கினது கர்த்தர். நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யம் தேவன் உங்களுக்கு அருளும் ஈவு. அது பிசாசோடது கிடையாது, கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. போவோம் அங்கே 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அப்ப நம்ம ஆலயத்தை கட்டுறோம், யாருக்கு கட்டுறோம்? கர்த்தருக்கு கட்டுறோம். அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இவன் தான் யோசிச்சிருக்கணும், ஏன் நான் தங்குற எப்படி இருக்கணும், அரண்மனை மாதிரி இருக்கணும், ஆலயம் அப்படி இருக்கணும் அவசியம் யோசிச்சிருக்கலாம். ஆனா வேற மாதிரி யோசிக்கிறான். இது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை யோசிக்கிறான். என்ன காமிச்சிட்டு இருக்கிறேன்? ஐஸ்வர்யம் தேவன் அருளும் ஈவு. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தனங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சபதரித்தேன். கவனிச்சிருங்க, நான் அதை வாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் கவனிச்சிங்களா? சரியா? தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஏற்கனவே என் நோக்கம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? சபதரிக்கணும். அது என் வேலையை முடிச்சிட்டேன். அது போக எனக்குன்னு சொந்தமாக என்ன செய்யுது? அது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதையும் நான் என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். என்னத்தை கொடுத்தேன்? பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். இப்போ 4ஆம் வசனம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலையானத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். பேசிட்டே வராரு. இப்படி செஞ்சு முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? பிரபுக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க கொடுக்குறாங்க. அது வாசிப்போமே. அது போட்டிருக்கு. அவங்க என்ன கொடுத்தாங்களாம்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெசோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இவ்வளவு நேரம் நம்ம நிறைய விஷயத்தை வாசிச்சோம். பல வர்ண கற்கள், காந்தியுள்ள கற்கள், கோமேத கற்கள், பொண்ணு வெள்ளி, ஓப்பீரின் தங்கம், சுத்த வெள்ளி, இரும்பு, வெண்கலம், கற்பாலங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஆள் சொல்றாரு. வாசிப்போம். அங்கே 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். வாசிப்போம் சத்தமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கடைசியாக ஒன்று சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்துட்டு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் கைவர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பக்கம் சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு கர்த்தராலே வரும். இந்த ரெண்டு மனுஷன்ட்டு வரக்கூடாது. எங்கிருந்து வரணும்? அடிக்கடி சொல்லணும். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம்
எல்லாம் உம்மால் உண்டானது. வாசிப்போம். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 16ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. ஸோ இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் யாருன்னு கேட்டால் கர்த்தர். அவங்க ரொம்ப மனத்தாங்க அடைஞ்சு கொடுக்கல. சில பேர் மனத்தாங்க அடைஞ்சு கொடுக்குறாங்க. ஐயோ கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மாற்றிடுங்க எண்ணத்தெல்லாம் தயவுசெய்து. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுக்கல, நீங்கள் மனுஷன் ப்ராஜெக்ட் கொடுக்கல, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆமேன். மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆமேன். ஏன்னா யார்கிட்ட கொடுக்குறேன்? கர்த்தர்கிட்ட கொடுக்குறேன். உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் கரத்திலிருந்து உங்களுக்கு வரும். கொடுக்காம கேட்குறவர் கிடையாது. உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. வெளியே வரும்போது வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். சொல்லி சார், நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை என்றார். அப்புறம் வனாந்தரத்துக்கு வந்த பிறகு சொல்கிறாரு, என் நாமத்துக்கு ஒரு ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு காணிக்கே வாங்குவீங்களாகன்னு சொல்லி அனுப்புகிறார். கர்த்தர் தான் கொண்டு வந்தார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. உபாகம் 8 மறுபடியும் போட்டிருக்கு, உங்கள் வெள்ளியும் பொண்ணும் பெருகி உங்களுக்கு உண்டானவைகள்லாம் வர்த்திக்கும் போதும். அப்படின்னா என்னைக்கோ ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வாங்கி கொடுத்தாரு, அதிலிருந்து கொடுத்தான். திரும்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, வெள்ளியும் பொண்ணும் பெருகும், உனக்கு உண்டானவையெல்லாம் என்ன செய்யும்? வர்த்திக்கும். நீங்கள் மனப்பூர்வமாக கர்த்தர் கரத்தில் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக பெருகி திரும்ப கொடுப்பார். சொல்லுங்கள், காணிக்கைகளையும் தசமபாங்களையும் நான் பாஸ்டரிடம் கொடுக்கவில்லை, கர்த்தரிடம் கொடுக்கிறேன். பணத்தில் பெருகணும் அப்படின்னா சின்ன சத்தியம், ஆழமான சத்தியம். கடவுள் கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்து அதில் வர்ற வருமானத்தில் முதற் பங்கை, சிறந்த பங்கை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தா நிச்சயமாக அந்த வேலையை பெருக்க வரும். நான் எதுக்கு இவ்வளோ வாசித்தேன்? ஓப்பீரின் தங்கம், சகல வித ரத்தனங்கள் எல்லாத்தையும் கொடுத்தது யார்? இப்போ அந்த தாவீதை பற்றி போட்டிருக்கு. அவன் எப்படி வாழ்ந்தானா? 28ஆம் வசனம் போட்டிருக்குது, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் போட்டிருக்குது. சொன்ன மாதிரியே பாருங்க, கிட்டத்தட்ட 33 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு தாவீது, ஆடு மேய்ப்பன். சொன்னது போலே போட்டிருக்கு, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையே இருக்கும். தீர்க்காயுசாக இருப்பீங்க, ஆயுசு நாட்கள்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும் உங்கள்கிட்ட, கனமான ஆளாக இருப்பீங்க. 1 சாமுவேல் 2:7 போட்டிருக்குது, கர்த்தர் தரித்திரன் ஆக்குறாராம், ஐஸ்வர்யனாவும் ஆக்குறாராம் அப்படின்னு போட்டிருக்குது. பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எந்த இடத்துல போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அன்னாள் தாழ்மை உள்ளவ, அவள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டாரு. அப்பாவை பாட்டு பாடுறா, அப்பாவை சொல்கிற காரியம் இங்கே தாவி சொன்ன மாதிரி எவனையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும். அது மாதிரி தான் சொல்கிறாவ. இன்னைக்கு மேலே இருந்துட்டு பெருமை காட்டாத, உன்னை தாழ்த்தவும் கர்த்தரால் ஆகும், கீழே இருக்க என்னை உயர்த்தவும் கர்த்தரால் ஆகும். அது அந்த மீனிங்கில் வருது. இந்த பையில போட்டிருக்குது, கர்த்தர் தரித்திரன் ஆக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தர் யாரும் தரித்திரன் ஆக்குறது கிடையாது. அந்த நேபுகாத்நேச்சர் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்ட்டான். பெருமை வந்துருச்சு, எருமை மேய்க்க விட்டார். அகந்தை உள்ளவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் நேபுகாத்நேச்சர். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான், பாபிலோன் ராஜ்யத்தை கட்டினதுனால இந்த சர்வலோகத்தில் நான் தான் பெரியா நினச்சேன், இதில் என்னை விட ஒரு பெரிய தலை இருக்குது அப்படின்னு அறிவு வந்துருச்சு. அதை பற்றி இது போடும்போது தான் போட்டிருக்கு, மேட்டிமையுள்ள ஆட்களை தாழ்த்தவும் தாழ்மையுள்ள ஆட்களை உயர்த்தவும் கர்த்தரால் ஆகுன்னு தான் 1 சாமுவேல் 2:7 என்ன செஞ்சிருக்கு போட்டிருக்கு. அப்புறம் கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்றாரு 1 ராஜாக்கள் 3:13, ஞான உணர்வுள்ள இருதயத்தை கேட்ட, நீ கேட்டதையும் கொடுத்தேன், அதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன். என்ன சொல்லுங்க, நான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். எதிர்பாராமல் பணம் வரும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பணம் இடத்துல வரும். யோபு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பார்த்துட்டு வர்றோம்? ஐஸ்வர்யம் தேவனருளும் ஈவு. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த யோபு ஆபிரகாமுக்கும் முன்னாடி வாழ்ந்தவர், சரியா? அவரை பற்றி போட்டிருக்கு, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமாக இருந்தான். இதெல்லாம் பார்க்க போகிறோம், வர நாட்களில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரியா? ஆனால் இப்போ விஷயத்துக்கு போட்டு நேராக போயிடுவோம். 2ஆம் வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவனம் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான்.
யோபு பற்றி போட்டிருக்கு. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனனாக இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார் இருக்கிறார். அப்போ யோபுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அதை யார் சொல்றா? சில வேளைகள் நாம சொல்லி பார்ப்போம், ஆபிரகாமே சொல்லிடுவாரு. சில வேளை ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொல்லுவாரு. சில வேளைகளில் வந்து ஈசாக்கு சுற்றி இருக்க ராஜாக்கள் சொல்லுவாங்க. சில வேளை தாவீதே சொல்லுவாரு, யாக்கோபே சொல்லுவாரு. ஆனால் இங்கே யார் சொல்றா? பிசாசே சொல்றான். யோபு விருதாவாக உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுக்கு 7000 ஆட்டை கொடுத்தது யாரு? தேவையா 7000 ஆடு? 3000 ஒட்டகங்களை கொடுத்தது யாரு? கர்த்தர். கடவுளோட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். பிளஸ்ஸிங்கோட எவிடென்ட், பிளஸ்ஸிங் இருக்குன்னா அதோட ப்ரூஃப் கண்டிப்பா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். வாகனங்கள் இருக்கும், நிலம் இருக்கும், வீடு வாங்கப்படும், வெள்ளியும் பொண்ணும் பெருகும், எல்லாம் இருக்கும். இது பைபிள் சொல்ற ட்ரூத். இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொண்ணு வச்சிருக்க ஆள் தான், ஐஸ்வர்யம் இருக்க ஆள் தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அப்படி பார்க்க சொல்லி தரல. ஆனால் ஒரு சத்தியத்தை சொல்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஐஸ்வர்யமாக வெளிப்படும், பொருட்களாக வெளிப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் என் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறார், என் சம்பத்து தேசத்தில் பெருகுகிறது. அப்போ சொத்து வாங்குவீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். நிலம் வாங்குவீங்க, தோட்டத்தை வாங்குவீங்க. புதிய ஏற்பாட்டில் போய் முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். என்ன சொல்லுங்கள்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். சரியா? 2வது எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து சகலவித நற்கிரிகளிலும் என்ன செய்யணும்? பெருகணும். எல்லாம் சொல்லுங்கள், சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருந்தால் தான் சகலவித நற்கிரியை செய்ய முடியும். என்ன நான் போஷிக்க முடியும், என் குடும்பத்தை போஷிக்க முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும், சபையை கட்ட முடியும், காஸ்பல் அறிவிக்க முடியும், ஏழைகளை கொடுக்க முடியும், சமுதாய பணிகள் செய்ய முடியும். எந்த ஒரு நற்கிரியை செய்யணும் அப்படின்னா முதல்ல நான் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவனாக இருக்கணும். எப்படிங்க அப்படி ஆகுறது அப்படின்னு கேட்டால், கர்த்தரே சொல்றாரு, அப்படி ஆவதற்கு தேவன் சகலவித கிருபையும் உங்களில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை இருந்தால் போதும், இதை நீங்கள் செய்ய முடியும். கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் என்னவாக முடியும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக முடியும், சகலவித நற்கிரிகளில் பெருகவும் முடியும். இங்கே வேதம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. நீங்கள் ஒரு நற்கிரியை செய்யனாலும் உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும்னு சொல்லுது. அந்த பணத்தை எது தருதுன்னு கேட்டால் தேவனுடைய கிருபைன்னு போட்டிருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த வேலை வந்து சித்திக்கணும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கணும், அது மற்றவங்களோட க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும், அது நிறைய லாபத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி இருந்தால் தான் அவங்க உங்களை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது கர்த்தர் செய்கிறார், அவங்களுக்கு கிருபை அளிக்கிறாராம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிடுவோம், ஊழியம் பண்ணுறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்து அது அவங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சு அது நன்மையை உண்டாக்கும் போது, அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தையோ மாற்றத்தை உண்டாக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு தேவன் ஒரு கிருபை செய்யணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணணும். அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்படும் போது தான் அது வந்து அவங்க வாழ்க்கையிலும் பிரயோஜனமாகுது, என்னிடத்திலையும் கர்த்தர் பணத்தை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 விஷயத்தை சொன்னேன். 3 காரியம் உங்களுக்கு பணத்தை தருது. முதல்ல சொன்னேன், எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னு கேட்டால், கர்த்தரின் ஆசீர்வாதமே. யாக்கோபு சொன்னா, நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறேன். 3 காரியத்தை செய்கிறார். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு கிருபை அல்லது தயவு காண்பிக்கிறாரு, சம்பாதிக்க பலன் அளிக்கிறார், பவர் வல்லமை அளிக்கிறார். தாவீதெல்லாம் அனாய்ட் பண்ணல அப்படின்னா இவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியாது. அவன் வாழ்க்கையே அதுக்காக தான். போ யுத்தம் பண்ணணும், பொண்ணை சகோதரிக்கணும், அதான் வேலையை சேர்த்து வைக்கணும். நான் சொல்கிற அன்னைக்கு ஆலயத்தை கட்டமணி செய்யணும், கொடுக்கணும். இதான் அவன் அழைப்பு. உனக்கு எந்த குறையும் இருக்காது.
எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படுற மாத்திரம் கிடையாது, என்ன செய்யணும்? நற்கிரியை செய்ய உங்களால் கொடுக்குற ஆளாக இருக்க முடியணும். ஒவ்வொரு குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாக மாறும். ஆமென். கடன் இருக்காது, தேவைகள்லாம் சந்திக்கப்படும், சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க, மிச்சம் எடுப்பீங்க, சேர்த்து வைப்பீங்க. நற்கிரியை செய்யன்னு வரும்போது உங்களால் கொடுக்க முடியும். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பணக்காரர். ஒருவேளை கார் இல்லாமல் இருக்கு, இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கார் வரும் கண்டிப்பாக இயேசு நாமத்தினால. ஸோ இது வந்து எவ்வளோ பணம் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறோன்ற பொறுத்து கிடையாது. கடவுள் நோக்கத்தை செய்கிறோமா, செய்ய முடியுதா? ஆண்டவர் எனக்கு பலன் தருவாரா சம்பாதிக்க? ஆண்டவர் எனக்கு கிருபை அளிப்பாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா தம்முடைய குமாரனையே சிலுவையில் நிர்வாணமாக தொங்கி அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் சிலுவையில் தரித்திரர் ஆனார். தான் சொந்த குமாரனை சிலுவையில் தரித்திரர் ஆக்கியிருக்கார் அப்படின்னா உங்களை அவர் ஐஸ்வரன் ஆக்கி விட்டார் ஏற்கனவே. இப்போ நீங்கள் வேலை செய்யும்போது அதை ப்ளஸ் பண்ணுறதும் உங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கிருபை கொடுக்குறதும் அருளுவது அதிக நிச்சயம். ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு கர்த்தராலே வரும்.